அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வருகின்ற ஆகஸ்ட் 10 மதுரை தமுக மைதானத்தில் ஆர்டிஐ ஆர்வலர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. அந்த மாநாடு தொடர்பான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாநாடு தொடர்பான சில கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காணொலியாகத்தான் இது இருக்க போகுது. ஏற்கனவே நம்ம காமன் மேன் யூடியூப் சேனலில் முருகேசன் இந்த மாநாடு குறித்த தகவல்களை தொடர்ந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த காணொலியை நம்ம மாநாடு தொடர்பான இந்த காணொலியாக நம்ம வெளியிடுறோம். இப்போ முதல்ல இந்தியாவில் எத்தனையோ சட்டங்கள் இருக்குது. ஆனால் தகவல் பெறும் உரிமை சட்டத்துக்கு ஏன் மாநாடு, தகவல் பெறும் உரிமை சட்டத்தை மட்டும் நீங்கள் ஏன் இவ்வளோ கொண்டாடுறீங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கலாம். 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நம்ம இரண்டாவது சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இரண்டாவது சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறோம்னா, சுதந்திரம் அப்படின்னா நம்ம சுதந்திரமாக நமக்கான சில உரிமைகள் இருக்குது. எழுத்துரிமை, பேச்சுரிமை, சொத்துரிமை, கருத்து கூறும் உரிமை போன்ற அடிப்படை உரிமைகளை நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு. அதை போல வரி செலுத்தக்கூடிய மக்கள் அந்த வரி எவ்வாறு செலவிடப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான உரிமையை இந்த சட்டம் கொடுக்குது. அப்படிங்கிறதுனால இந்த சட்டத்தை இரண்டாவது சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட இந்த இரண்டாவது சுதந்திரமாக இருக்கக்கூடிய இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் மற்ற சட்டங்களை காட்டிலும் மிக சிறப்பான சட்டம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த அரசு அலுவலகத்தை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பார்வையிடலாம். அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களை ஆய்வு செய்யலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே அதிகாரத்தை சாமானிய மக்களுக்கும் இந்த சட்டம் கொடுத்துருக்கு. என்ன ஒரு வித்தியாசம், மாவட்ட ஆட்சித்தலைவர் யார்கிட்டையும் அனுமதி வாங்க தேவையில்ல. அவர் எந்த நேரம் எந்த அலுவலகத்தை வேண்டுமானாலும் ஆய்வு செய்யலாம். ஆனால் இந்திய குடிமக்களாகிய நாம் முறையான அனுமதி பெற்று எந்த அலுவலகத்தை எப்போது வேண்டுமானாலும் ஆய்வு செய்யலாம். அப்படிங்கிறதான் இந்த சட்டத்தினுடைய தனி சிறப்பு. அதனால தான் மற்ற சட்டங்களை காட்டிலும் இந்த சட்டத்தை நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால தான் இந்த சட்டத்திற்கு ஒரு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நீங்கள் கொண்டாடுங்க, அதுக்கு ஏன் மாநாடு அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக மாநாடு அப்படின்னாலே அரசியல் கட்சிகள் எடுப்பாங்க, இயக்கங்கள் எடுப்பாங்க, சில அமைப்புகள் எடுப்பாங்க. அவங்க தான் மாநாடு நடத்துவாங்க. மாநாட்டிற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, எங்கள் கட்சியில் இவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க, எங்கள் அமைப்பில் இவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க, எங்கள் இயக்கத்தில் இவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஏதாவது சில கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் மாநாடு நடத்துவாங்க. அதே போல் இந்த மாநாட்டிற்கும் சில முக்கியமான கோரிக்கைகள் இருக்குது. அதற்காக தான் இந்த மாநாடு. இந்த மாநாடை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த மாநாட்டை நடத்துவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாமானிய மக்களும். யார் ஒருங்கிணைக்கிறாங்க அப்படின்னா, மதுரையை சேர்ந்த புத்தக ஆசிரியர் மற்றும் ஆர்டிஐ பயிற்சியாளர் அண்ணன் ஹக்கீம் அவர்கள், கோவையை சேர்ந்த ஆர்டிஐ கேப்டன் அண்ணன் எஸ்பி தியாகராஜன் அவர்கள், மதுரையை சேர்ந்த ஞானசேகரன் அவர்கள், காமன் மேன் என்ற யூடியூப் சேனலினுடைய நிறுவனர் அண்ணன் முருகேசன் அவர்கள், இவர்களுடைய ஒருங்கிணைப்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய சில ஆர்டிஐ ஜாம்பவான்கள் ஒரு 50-60 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைக்கிறது தான் இந்த மாநாடு. இந்த மாநாடு ஒரு இயக்கம் நடத்துது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய அனைவரினுடைய ஒருங்கிணைப்பிலையும் தான் இந்த மாநாடு நடக்குது. பெரும்பாலும் மாநாடு அப்படின்னா ஒரு கட்சி நடத்துகிறாங்கன்னா அந்த கட்சி சார்ந்தவங்க தான் இருப்பாங்க, ஒரு அமைப்புனா அந்த அமைப்பு சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. மற்றவங்க அதில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க கலந்து கொள்ளலாம். எல்லாரும் கட்டாயம் கலந்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அமைப்பு கடந்து கட்டாயம் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதா மெய்ப்பொருள் வலைவலியோட கோரிக்கை. ஏன் அமைப்பு கடந்து நம்ம இதை எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய மாநாடு இல்லை, இந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய எல்லாரும் ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய மாநாடு. அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எல்லாரும் பல்வேறு விதமான அமைப்புகளில் பயணித்தாலும் கட்டாயம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கை. இப்போ மாநாடு அப்படின்னாலே சில நோக்கங்கள் இருக்கும். இந்த மாநாட்டிற்கு என்ன நோக்கம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான 3 நோக்கங்கள் இருக்குது. அது என்ன நோக்கம் அப்படின்னா, தகவல் பெறும் உரிமை சட்டம். இந்த சட்டம் சிறப்பாக செயல்படுது. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் ஒன்றும் மிக அற்புதமாக தகவலை கொடுப்பதற்கு என்ன வழிமுறைகளோ அதை சொல்லுது. ஆனால் அந்த சட்டத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய அரசு அலுவலர்கள், பொது தகவல் அலுவலர்கள், மேல்முறையீட்டு அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு தகவல் ஆணையம் இந்த சட்டத்தை முறையாக பின்பற்றி நடக்கவில்லை அப்படிங்கிறது தான்
தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்களோட குற்றச்சாட்டு. அப்போ இதை சீரமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான முதல் நோக்கம் என்ன அப்படின்னா, சில முக்கியமான தீர்மானங்களை இயற்றி அரசுக்கு பரிந்துரை செய்கிறது. என்னென்ன தீர்மானங்களை மாநாட்டில் நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிறத தனியாக ஒரு காணொலியில் சொல்லலாம். மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கமே இந்த சட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய அரசு அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை சீரமைக்கிறதுக்கான சில முக்கியமான தீர்மானங்களை இயற்றுவது தான் முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரே நாளில் ஒரே இடத்துல 5000 பேர் இந்த தகவல் பெறும் உரிமை சட்ட மனுக்களை எழுதுனாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சாதனை செய்ய போகிறோம். அப்படி ஒரு சாதனை மாநாடு தான் இரண்டாவது நோக்கம். மூன்றாவது நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு விருது வழங்கி பாராட்டுதல் அப்படிங்கிறது மூன்றாவது மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இந்த 3 நோக்கங்களுக்காக தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இப்போ இந்த மாநாட்டை நடத்துகிறவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 3000லேருந்து 5000 பேர் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் மாநாடு ஒருங்கிணைப்பாளர்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன் 3000லேருந்து 5000 பேர் கலந்து கொள்ளணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இது ஒரு சட்டம், தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம். இந்த சட்டத்தை இவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க, இந்த சட்டத்தினால் இவ்வளோ பேர் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க, இந்த சட்டத்தின் மூலம் இவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அரசுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்துவதற்கான இந்த மாநாடு ஒருங்கிணைப்பாளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சரி, இந்த மாநாட்டில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம்? தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிறவங்க மட்டும்தான் கலந்து கொள்ளணுமா அப்படின்னா, இந்திய நாட்டில் பிறந்த இந்திய குடிமக்கள் யாராக இருந்தாலும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம். இந்த மாநாட்டிற்கு எல்லா அமைப்புகளுக்கும் முறையான அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநாடு ஒருங்கிணைப்பாளர்கள் கட்டாயம் அழைப்புதல் தயார் செஞ்ச உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த எல்லா அமைப்பினுடைய நிறுவனர்கள் தலைவர்களை நேரில் பார்த்து இந்த மாநாட்டுக்கு கட்டாயம் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு முறையான அழைப்பு விடுப்பாங்க. ஒருவேளை யாராவது விடுபட்டிருந்தது அப்படின்னா இந்த காணொலி வாயிலாக இதையே ஒரு அழைப்பாக ஏற்று கட்டாயம் நீங்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் மெய்ப்பொருள் வலையொலியோட வேண்டுகோள். இப்போ இந்த மாநாட்டில் பெண்கள் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தாராளமாக பெண்கள் கலந்து கொள்ளலாம். ஏன்னா இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 22 குழுக்கள் அமைச்சிருக்கோம். அந்த 22 குழுக்களில் ஒரு குழு மகளிர் குழு. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய மகளிர் காலையில் பதிவு செய்கிறதுலேருந்து இந்த மாநாடு முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் அவர்களுக்கான தேவையை ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு குழு தான் மகளிர் குழு. அதனால் பெண்கள் தாராளமாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம். இந்த மாநாட்டில் எப்படி கலந்து கொள்வது? இப்போ இந்த காணொலியினுடைய டெஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் படிவம் ஒன்று கொடுத்துருவோம். அந்த கூகுள் படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு மாநாட்டில் கட்டாயம் கலந்து கொள்ளணும். ஏன் இந்த பதிவுங்கிறது அவசியமா அப்படின்னா, கட்டாயம் இந்த பதிவு அவசியம். ஏன்னா மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு அடையாள அட்டையை கொடுக்க போகிறாங்க. அதே போல் மாநாட்டில் கலந்து கொள்கிற எல்லாத்துக்கும் சான்றிதழ் கொடுக்க போகிறாங்க. மாநாடு அன்னைக்கு உணவு ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்குது. அதற்காக பதிவு என்பது கட்டாய அவசியம். இந்த காணொலியினுடைய டெஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு மாநாட்டில் கட்டாயம் கலந்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களால் உறுதியாக என்னால் இந்த மாநாட்டில் கலந்துக்க முடியுமான்னு தெரியலை, அதனால நான் மாநாடு அன்னைக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் மாநாட்டு திடல்லையே ஒரு பதிவு இருக்கும். அங்கே நீங்கள் பதிவு செஞ்சுட்டு மாநாட்டில் கட்டாயம் கலந்து கொள்ளலாம். சரி, மாநாடு ஆகஸ்ட்டில் தானே நடக்க போகுது, கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலே இருக்குது. இப்போ இருந்தே ஏன் இந்த மாநாடு தொடர்பான தகவல்களை ஏன் தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த மாநாடு தேதியே தேர்வு பண்ணது எப்படி அப்படின்னா, ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னா குறைந்தது 3 மாதங்கள் தேவைப்படும். அந்த 3 மாதங்களுக்கு அந்த மாநாட்டுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நம்ம செய்யணும். அதுக்கு 3 மாதங்கள் இருந்தால் போதும். அப்படி நம்ம யோசிக்கும் போது தான் ஏப்ரலில் இந்த மாநாடு நடத்தலாம் அப்படின்னு திட்டமிடும்போது ஏப்ரலில் மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கும். அப்படிங்கிறதுனால விடுமுறைகள் இருக்கக்கூடிய அல்லது இது போன்ற நிகழ்ச்சிகள் எதுவுமே இல்லாத, அதாவது திருமண நிகழ்ச்சிகள், இது போன்ற கோவில் திருவிழாக்கள் எதுவுமே இல்லாத ஒரு மாதமாக தேர்வு செய்யணும் அப்படின்னு தான் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியை தேர்வு பண்ணியிருக்கோம். அதில் பெரும்பாலும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் இருக்காது, எந்த ஒரு கோவில் விழாக்களும் இருக்காது. இந்த மாநாட்டில் எல்லாரும் கட்டாயம் கலந்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் ஆகஸ்ட் 10ஆம் தேதியை தேர்வு பண்ணியிருக்கோம். 6 மாதங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் இந்த மாநாடு தொடர்பான தகவலை நம்ம தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மாநாடு அப்படின்னா
அந்த கட்சிக்கு தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள் இருப்பாங்க. ஒரு இயக்கம் இருக்குன்னா அதுக்கும் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள் இருப்பாங்க, அவங்க கலந்துக்குருவாங்க. இது ஒரு பதிவு பெறாத அமைப்பு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களையும் தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மாநாடாக இருக்கிறதுனால தொடர்ந்து நம்ம இந்த மாநாடு தொடர்பான தகவல்களை வெளியிட வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இந்த மாநாடு நடக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் இந்த மாநாடு தொடர்பான ஒவ்வொரு தகவலை காணொலியாக வெளியிடுவது அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலியை நம்ம பதிவு செய்கிறோம். இப்போ இந்த மாநாட்டுக்கு நிதி எதுவும் கொடுக்கணுமா அப்படின்னா, மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடியவங்க கட்டாயம் நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் கட்டாயம் நிதி பங்களிப்பு செய்து உதவலாம். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டில் ஒரு மாநாடு சிறப்பிதழ் ஒன்று வெளியிட போகிறாங்க. அந்த சிறப்பிதழில் சில நிறுவனங்களினுடைய விளம்பரங்கள் இருக்கும். உங்களுடைய நிறுவனத்தினுடைய விளம்பரம் இடம்பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அதற்கு ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா உங்கள் நிறுவனத்தினுடைய விளம்பரம் அந்த மாநாடு சிறப்பிதழில் வரும். அந்த ஒரு சிறப்பிதழ் உங்களுக்கும் கொடுத்துருவாங்க. இது 3 அளவுகளில் இந்த விளம்பரங்கள் வரப்போகுது. A4 அளவுள்ள தாளில் தான் இந்த மாநாடு சிறப்பிதழ் இருக்க போகுது. முழு பக்கம், அரை பக்கம், கால் பக்கம் என்று 3 விதமான விளம்பரங்களுக்கான கட்டண தொகையை நிர்ணயிச்சிருக்காங்க. அதை அடுத்தடுத்து வெளியிடக்கூடிய காணொலிகளில் நம்ம வெளியிடுவோம். அதே போல் இந்த மாநாட்டிற்கு நிதி பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த மாநாட்டிற்கென்று ஒரு வங்கி கணக்கு ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. அந்த வங்கி கணக்கும் அடுத்த காணொலியில் நம்ம வெளியிடுவோம். இந்த காணொலியை வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய உறவுகளுக்கு, தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடிய உறவுகளுக்கு கட்டாயம் பகிரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அங்கே இது போன்ற சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. இங்கே இந்த நாடு இவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்கு, லஞ்சம் இல்லாமல் இருக்குது, ஊழல் இல்லாமல் இருக்குது, நம்ம நாடு ஏன் இப்படி இல்லை அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த நாட்டினுடைய அவல நிலை தெரியும். அவங்க இந்த நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் ஊழல் லஞ்சத்தை அறவே ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே வெளிநாடுகளில் பணிபுரியக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த காணொலி நீங்கள் பகிர்ந்தீங்கன்னா அவங்களால இந்த மாநாட்டுக்கு வர முடியாது, இந்த மாநாட்டிற்கு நிதி பங்களிப்பு செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த மாநாட்டிற்கான நிதியை ஒரு சிலர்கிட்டே நம்ம வாங்கிடலாம். அப்படி வாங்குறது அது அவங்களுக்கான விளம்பரமாக மட்டும்தான் இருக்கும். அதே போல் எந்த ஒரு அரசியல் கட்சி சாராத சாமானிய மக்களாக நடத்தக்கூடிய மாநாடு அப்படிங்கிறத முதல்ல உள்வாங்கிக்கணும். எந்த அரசியல் கட்சி பிரமுகரும் இதில் கலந்துக்க மாட்டாங்க, எந்த ஒரு அரசியல் கட்சிகிட்டையும் நிதி வாங்க மாட்டாங்க. அதே போல் அரசு அலுவலர்களும் நிதி கொடுக்க தேவையில்லை. இந்த அரசு அலுவலகத்தில் லஞ்சம் ஊழல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே கட்டாயம் இந்த மாநாட்டிற்கு நிதி பங்களிப்பு செய்து உதவணும். எந்த வங்கி கணக்கில் நிதி செலுத்துறது அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் நம்ம வங்கி கணக்கு எண்ணோட வெளியிடலாம். இப்போ இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சிலருக்கு நான் ஏன் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் ஏன் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த மாநாடு ஒரே நாளில் 5000 மனுக்கள் எழுதி சாதனை புரியக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கிறதுனால நானும் அந்த சாதனையாளர்களில் ஒருவர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறலாம். இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லாத்துக்கும் கட்டாயம் சான்றிதழ் இருக்குது. இந்த சாதனையில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம். அதே போல் இந்த மாநாட்டின் வாயிலாக நம்ம அரசுக்கு தெரியப்படுத்துறது என்னென்னா, இங்கே தகவல் பெறும் உரிமை சட்டம் பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் அடைஞ்சிட்டோம், இவ்வளோ பேர் நாங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இந்த அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்கு, அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஊழல் இல்லாமல் அரசு நிர்வாகம் செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாரும் கட்டாயம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளணும். இந்த மாநாடு ஒரு அரசு அலுவலர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், அரசு நிர்வாகத்திலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எல்லா மாநாட்டிலையுமே இத்தனை லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்ப்பாங்க. நம்ம மாநாட்டினுடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட 3000லேருந்து 5000 பேர் தான். நம்ம மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி எங்களுக்கு 5 லட்சம் பேர் வந்தாங்க, 10 லட்சம் பேர் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 3000லேருந்து 5000 பேர் இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் இந்த மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா ஒரு சட்டம், அந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு. அதனால் இந்த மாநாட்டை நடத்துவதே மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ மேலும் இந்த மாநாடு தொடர்பான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் கேள்விகளுக்கு கட்டாயம் நான் பதில் சொல்கிறேன்.
இந்த காணொளி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களுடைய ஆதரவையும் இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளியவே அழைப்பாக ஏற்று அனைவரும் வருகின்ற ஆகஸ்ட் 10 மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெறக்கூடிய தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பிக்கும்படி அன்புடன் அழைக்கிறேன். நன்றி.